வந்தாலே சந்திக்க வேண்டும். வந்தா பேசவே கூடாது. ஏடா அருவி ராசோவை பாத்தியா? நான் பாக்கலம்மா. என் அத்தனை பாத்தியா? நான் பாக்கலையே. அவரை போய் ஒரு மாசம் ஆகுது. ஆமா. என் சாமிய பாத்தியா? பாக்கலம்மா. என் குல தெய்வத்தை பாத்தியா? நான் பாக்கலையே. பாக்கல. வந்தா பேசவே கூடாது. பேச மாட்டேன். வந்தா பேசக்கூடாது. பேச மாட்டேம்மா. உடம்பு சரியில்லடா. 7 நாளா ஒவ்வொரு நாளும் ஒரு விதமா போகுது. அதனால எங்க போய் பார்த்தேன். உடம்பு சரியாவே ஆவல. எங்க போன கேளு. திங்கள் 1 செவ்வாய் 5 நாளா சம காய்ச்சல். 5 நாளா அடுக்கு காய்ச்சல் கொஞ்சம் வைத்தியாரே பாப்பது வைத்தியாரே பாப்பது யோசியாரே பாப்பதற்கு தோஷம் தோசியாரே பாப்பதற்கு தோஷம் நான் போவாத இடம் கிடையாது. பார்க்காத பஞ்சம் கிடையாது. நேரமே சரியில்லை. எங்க போனாலும் உடம்பு சரிவே ஆகல. எங்க வீட்டுக்கு வந்தா பேசவே கூடாது. அம்மா தான் உனக்கு முக்கியம். என்ன தவிர பேசினாலும் கேட்ட அவன் உனக்கு தொலைச்சு உனக்கு வச்சு சத்தியமா பேச மாட்டேன். சரிதா வந்தா பேசக்கூடாது. சரிம்மா. அப்படியே ஆகுண்டா. என்னடா என்ன ஆச்சு செலவாக? சாமி வந்துருந்தா என்ன ஆச்சு உனக்கு? அம்மா பேசக்கூடாது சொல்லிட்டா? ஏன் போவோம். சரி நம்ம சொல்லு. சாமி வந்து சொல்றா. சாமி வந்துக்கிறாரு. எந்த சாமியா? உங்க சாமிமா. எந்த சாமிதான்? உங்க சாமி. என் சாமி நெருப்புங்கிறாங்க. அது என்ன சாமியா? சாமிமா. உங்க சாமி முருக சாமிமா. ஐயோ அவரு எங்க போன கேளு போய். எங்க போன அம்மாவுக்கு ஜோரமா அடிக்குது. ஒரு ஆளை காடுன்னா கேளு. சாமி எங்க போன? எங்க போனியா? எத்தனையோ கோடி மக்கள் என்னை துதிக்கின்றார்கள். சென்று அங்க அங்க காட்சி அளிச்சுட்டு வரேன். அம்மாக்கு சரியான ஜுரம். ஒரு இடமா 2 இடமா இந்த இடத்துல தான் போனேன்னு சொல்றதுக்கு போக காணாத இடமெல்லாம் போறேன். போகாத இடமெல்லாம் போறேன். எங்கெங்க மக்கள் கூடுகிறதோ எங்கெங்க நினைக்கின்றார்களோ அங்க சென்று அவர்களை காட்சி அளிக்கின்றேன். அம்மாக்கு சரியான ஜுரம். அம்மாவுக்கு சரியான ஜுரமா? ஆமா. ஏண்டா அதுக்கு யாரா ஒரு வைத்தியர் பார்க்க கூடாதா? எந்த வைத்தியர் கிட்ட போனா சரியாக மாட்டுது. எந்த வைத்தியர் கிட்ட போனா சரியாக மாட்டுது. சரி அது போகட்டும். ஜோதிராவது பார்க்க வேண்டியதுதானே? எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். எது பார்த்தும் தீரல. இப்ப நீ போனாதான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. நானே பார்ப்பேன். ஏன்னா மறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா ஆமா. வந்து தப்பா போச்சு. விரைவாக சென்று
முதல்ல தாலி கட்டியவள் தெய்வயாடு. ஆமா தெய்வயாடு சந்தித்திருந்தால் முதல்ல இவன் மேல பாசம் இருந்தால்தான் இங்க வந்த உன்ன ஆகியனால வெளியே பேச மாட்டேன். ஆமா கண்ணே உன் பிடி கூட சந்தோஷமா ஆடி படுக்கணும்.
ஏத்தி விட்டா நான் என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல. சுவாமி இங்க வாங்க. சுவாமி இங்க வாங்க. சுவாமி இங்க வாங்க. சுவாமி இங்க வாங்க. நாங்கள் முதல் மனைவி சுவாமி, நான் தான் உங்க முதல் மனைவி. எனக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு. இங்க வாங்க. யாங்க அவளை பிடிக்காத ரெண்டாவது மணி கட்டாங்க. இதுதான் உரிமை இருக்கு. ஆமாங்க. ஆமா ஆமா இரு இரு இரு. தெய்வன் மேல தானே அதிகமா பாசம் இருக்குன்னு சொல்றீங்க. எங்க போய் சுத்தினாலும் தெய்வனை தேடி தானே வருவீங்க. மாமனாரு தேவகுலத்துக்கு அதிபதி. உண்மைதான். அதனால உன்னை சீக்கிரமா மாலை எடுப்பேன். சுவாமி இங்க வாங்க. அங்க போகாதீங்க. எப்போதும் உங்கதான். ஏய். இரு இரு. சண்டை வேணாம். இந்த சண்டை விளக்குடா. நான் விளக்குறேங்க. வா இங்க வா. ஏம்மா, உனக்கு எந்த பக்கம் வேணாம்? எனக்கு இந்த பக்கம் வேணும். எந்த பக்கம் வேணா? இந்த பக்கம் வேணும். மேல வேணுமா கீழே வேணுமா? கீழே வேணும். உனக்கு கீழே வேணுமா? உனக்கு மேல வேணுமா கீழே வேணுமா? டேய், ஆ. எனக்கு மேலலாம் வேண்டாம். ஆ. எனக்கு அதே கீழ் பாக்கம் தான். எப்படி உத்தர முடியும்? சொன்னல ஆ. முதல்ல பக்கம் மேல அவள் குடு. ஆ. ரெண்டா வந்தல ஆமா. கீழே பக்கம் எனக்கு குடுறா. டேய், ஆ. நான் யாரு? ஆ. நான் யாருடா? நான் தான்டா முதல்ல. டேய், அவரை தொட்டு தாலி கட்டணும் நான் தான். ஆமா. நான் தான் முத வந்துவேன். ஆமா. என்ன யாரு? ஆ. பொண்ணு பார்த்து என்ன பத்து போட்டு ஆ. முறைப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாரு எங்க சாமி. ஆ. இவ யாரு? ஓடி வந்த மூஞ்ச பத்தியா? ஓ. அவளை பார்த்த கலமணரு ஆ. என்ன பார்த்து லவ் பண்ணி காதல் பண்ணி ஆ. ஆசைப்பட்டு கலமண்டாரா? சும்மா இருந்தானா கலமணரு அப்படி அன்றா? டேய், உனக்கே வேண்டாம். ஏய், நவருங்க. அவரு ரெண்டா பொளந்துறேன் நானு. ஐயோ ஆ. என் சாமி. என் ராசாவை ஒண்ணும் பண்ணாதடா. அவளை போய் என்ன பண்றா? என் சக்காத்து. ஓ. என் சக்காத்து எங்கெல்லாம் வந்தாலே தெரியல. என் வாழ்க்கையில இப்ப வந்து யாரு சக்கத்தியா? ஏய் அடு சீச்சி நாயே சீர்கட்ட நாய் நீ யாரு? என்ன போய் சொல்றீ நீ சீப்பாடி எட்டு. உன் கதை எனக்கு தெரியாதா? நான் தெரியாதா? காக்கா கருணுச்சா. ஏண்டா டேய்? ஆ. காக்கா கருணுச்சா. ஆ. இந்த தெவடா உள்பாட டருணுச்சாண்டா. ஏய் என்னம்மா? இவங்க திரும்ப கதை ஆ. ஒண்ணும் தெரியும் மயிலா ஆ. எப்படியா ஒண்ணும் தெரிய மயிலாம் சிங்கப்பெருமாள் கோயிலா சிங்கப்பூர் கோயிலா இவ கதையெல்லாம் நாத்தமா நாறுது. அந்த நாத்தம்மா நாத்து. அவன் கிடையாதா? இவன் கதையை எடுத்து விட்டா இந்த ஊரே நாருண்டா. என்ன எப்படி தெரியுமா? எப்படி? ஒண்ணு தெரியல பாப்பாளா. ஆ. இவன் ஒண்ணு தெரியல பாப்பாளா. ஆ. இவனுக்கு ஊர்ல எடுத்துச்சுல தலையில போட்டு தேப்பாலாம். டேய் என்னம்மா? இவனோட அவக்கா தெரியுமா எனக்கு? ஆ. சிலுசிலுப்பா கேட்டா திடீர்னு கேட்டா அவளுக்கு சாவில அதை பூட்டான். அவ சாவில்லாத பூட்டா. ஆ. ஏய் ஆ. ஊரா நானடா தெலுங்குடா ஸ்ரீதோச கடைகள்லாம் ஆஹா. என்ன போய் அது சொல்ல மட்டும் கிடையாதா? ஆ. துண்ணுவாளா சோத்த சோத்த. காட்டுவாளா தூத்த. பாத்து கேடுறா, கேடுறா. என்ன என்ன இப்ப? நீ அவளுக்காக நிக்கிறியா? இந்த எனக்காக நிக்கிறியா? ரெண்டு பேருக்கும் நிக்கிறேன் நான் தான். அவனை போடா, என்ன போடா. அவன் என் சன்னாத்தி என்னை பத்தி என்ன நான் பேசுறேன்? இரு. ஏம்மா, அவ கதை உனக்கு தெரியுமா? ஏரியில அச்சலாம் இவ பூ குடும்பத்துல குறைச்சலாம். அவன் மூஞ்ச பாருடா. என்னம்மா? சக்காலத்தி சாணி சட்டியாட்டம். சாணி தட்டியாட்டம். அவன் மூஞ்ச பாரு கோட பியாட்டம். அவ மூஞ்ச பேரு போன போயாட்டம். என்னம்மா? என் மூஞ்ச பார்த்து சொல்லுவாங்களா அவன் மூஞ்ச பார்த்து சொல்லுவாங்களா? ஆ. அவ பாரு நல்லா கரும்புல செம்பலி குத்தின்னு வந்துக்கிறான். அவ பாரு. ஏய், அம்மா யார் தெரியுமாடியா? யாரு? மானகட்ட பண்ண அஞ்சு பண்ண அருகட்ட பண்ண. ஏய் இவங்க வீட்டுக்காரு என்ன பார்த்து ஆசைப்பட்டு லிவு பண்ணிக்கிறாரு. நீ ஓடி வந்தவள ஓடி வந்தவ. யார வந்து என்ன பார்த்து ஆ. என் வீட்டுல வந்து கேட்டு என்ன அழகா ஊரறிய உறவறிய வந்து என்னக்கா தாலி கட்டாருடி. ஆ. நீ யாரு? ஓடி வந்தவன் எப்படி தெரியுமா? நான் ஓடி எப்படி ஓடி வந்தா? வந்தேன் முழுத்தோப்பா ஆ. கைனுகாடா. வந்த சக்காதிடா இவன். ஏய், ஊர்ல உருமா உருளைக்கிழங்கு ஊர்ல உருளைக்கிழங்கு சொன்னா அழுமா கருளைக்கிழங்கு. சொன்னா அழுமா கருணைக்கிழங்கு. அதான் டேய், ஆ, என்ன? யாரு தெரியுமா? அவளை பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஓ, ஐயோ, 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 ஐயோ. ஓ, சாமி, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏய், என்னம்மா? என்னடியா மூஞ்சி குறை? என்ன குறை? பாப்பாலா பாப்பாளா? ஏய், ஆ. சீக்கிரமா 6 மணில போடுவாடா தாப்பா.
6 மணியா போட்டு வா டாப்பா. ஆடி வச்சாராயில் வச்சாரவி வேதாளைய பார்க்க வந்ததா உன்னை பார்த்தாதான் தெரியுது தாசி மாதிரி. உன்னை பார்த்தாதான் எல்லாமே தெரியுது. ஊர்ல எத்தனை குடும்பத்தை எடுத்து வர போறேன். உத்தம பத்தினி ஊருக்கு போனா ஊரு பத்திக்கிச்சா பத்திக்கிச்சா அந்த திருமணமான திரும்ப பார்த்தா திரும்ப பத்திக்கிச்சா. அவ சூத்த எப்படி ஆடுற பாரு. ஆட்டமா ஆடினாரு. பின்ன யாரு அவ பயம் வருகிறா. அதான ஆட்டமா ஆடுறாவோ. சங்காச்சி உனக்கு எனக்கு வேணாம். புருஷன் எனக்கு தாண்டி. நீ எந்த ஊர்ல தாலி கட்டிட்டு வந்த? இங்க பாரு தாலி கட்டி ஆடியா தேவடியா கடை வாங்கி போட்டு வர பாரு தாலி. நீ விடாத காட்டு காட்டு நீ காட்டு நல்லா காட்டு. போன மழையில கண்ட காலான WWO champion. 1, 2, 3. Yo! Ding, 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 ding. விண்ணப்பட்ட வள்ளிதான் விண்ணப்பட்டுறாங்க. யார் தெரியுமா? தெரியாம சண்டை போட்டுக்கிறீங்க. எனக்கு நீங்க பேச வந்திருக்கீங்களா இல்ல அவளுக்காக வக்காத்து வாங்கி வந்திருக்கீங்களா? நான் சொன்ன பிறகு நீ யாருக்காக பேசத்தான் பண்றாரு? அப்படியா? நீ ஓய்வு வந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். நீ ஓய்வு வந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். நீ ஒழுங்கா வந்தா அந்த அவகிட்ட அவளுக்கு பேச வாங்கிருப்பேன் நானே. யோ ஊரை பாக்க அவன் தான் வேலை செய்யணும். நானா தேவகுலத்துல சென்னல ஏமாத்துற. விடாதீங்க முதல்ல நீங்க யார் தெரியுமா? எல்லாமே பாத்தீங்க ஒத்தாய் பத்தி வாங்க. ஏன் தெரியுமா? என்னுடைய தாயும் தந்தையும் தில்லையிலே நடன மாடினார்கள். ஆமா அதை என்னுடைய மாமா எங்க மாமா தெரியுமா? மாமா யாரு? உன் மூஞ்சி போல இருப்பாரு எங்க மாமா. யா மூஞ்சி போலியே. அதனால அவர் போல இருப்பாரு. ஆமா மாயவன் யாரு? ஸ்ரீவந்த நாராயணமூர்த்தி. அவர் என்ன பண்ணாரு? என் தந்தையும் தாயை ஆடிய நாட்டியத்தை கண்டு கழித்தார். கண்டு கழிக்கும் போது அவருடைய கண்களில் ஆடிய பஸ்மம் இரு கண்ணிலே ஒரு சொல்லி ஆனந்த பஸ்மம் வந்ததா. அதுதான் அமுதவள்ளி குமுதவள்ளி 20 ரூபா போறீங்களா? ஆகினால என்னையே மனம் முடிக்க வேண்டும் என்று நீங்க கேட்டீங்க. ஆகினால நம்ம வந்த வேலை முடியாம மனம் முடிக்க முடியாது. ஆகிய சோசமானம் முடிந்த பிறகுதான் ஒரு திருமணம் செய்து கொடுத்தாங்க. 2 பேரும் அக்கா தங்கச்சி சண்டை பிடிச்சாங்க. தங்கையா அக்கா தங்கச்சி ஐயோ தங்கச்சி உன்னை தங்கச்சி உன்னை தப்பா பேசுறேன் தங்கச்சி.
தப்பா பேசுறாக்கா உன் மூஞ்ச பார்த்து கேவலமா சொல்லிட்டுடாடி என் தங்கச்சி ஆமா உங்களை எதுக்கு கேட்கறது இப்போது பச்சைமாடு மக்கள் எல்லாம் ஒன்றாய் போச்சு. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு இது ஒரு வாங்க அதாவது என்னையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களை காண்கிறதுக்கு இது போய் ஆமா தம்பியோ இருந்து விட்டார். இதுவரை இந்த சிவ சக்கரபதி ஆழ்வதற்கு ஒரு மயச்செல்வம் இல்லை என்று நினைக்கிறேன். சரி, யார் வருகிறார் என்று பார்க்கலாம். எதிர்நோக்கிறேன். கலைமகள் கலைமகள் கை பொருளே உள்ளே சபரிக்க இல்லையோ கலைமகள் வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டே வழிகாட்டே சுத்தி வரணி. ஆமா, இதுதான் சிவசங்கரபுரி நாடா? ஆமாம், இதுதான் சிவசங்கரபுரி நாடு. இங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம். திரும்பி பார்க்கலாமே. ஆமா,